இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் அப்போஸ்தலர் எழுதிய 2வது நிருபத்திலே ஒரே அதிகாரமும் 13 வசனங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அம்மாளுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும், இது திருச்சபைக்கு எழுதப்பட்டது என்பதையே அநேக வேத பண்டிதர்கள் கூறுகின்றார்கள். இந்த அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் சத்தியத்திலும் அன்பிலும் வாழ்த்துதல்கள் சொல்வதை பார்க்க முடிகின்றது. 2வது பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் சத்தியத்தில் நடப்பதை குறித்த மகிழ்ச்சியை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகத்தையும் எச்சரிக்கையும் பார்க்க முடிகின்றது. 4வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பொய் போதகர்களுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 5வது பகுதியாக நேரில் வந்து சந்திக்கும் ஆசையை குறித்து 12, 13ஆம் வசனங்களிலே படிக்கின்றோம். இந்த அதிகாரத்தை மற்றொரு விதத்திலே படிக்கும்போது கிறிஸ்தவ விருந்தோம்பலை அன்பிலும் சத்தியத்திலும் செய்ய வேண்டும் என்பதை 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும், கிறிஸ்தவ விருந்தோம்பலின் தன்மை மகிழ்ச்சியோடு சத்தியத்திலே செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும், கிறிஸ்தவ விருந்தோம்பலின் வரையறை எல்லாருக்கும் விருந்தோம்பல் செய்யாதபடி அந்தி கிறிஸ்துவின் ஆட்களுக்கும் பொய்ப்போதகர்களுக்கும் விழிப்புடன் இருந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை விருந்தோம்பல் செய்யக்கூடாது என்ற பகுதியை 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும், கிறிஸ்தவ விருந்தோம்பல் நேருக்கு நேர் பார்த்து ஆசீர்வாதம் சொல்ல வேண்டியதை 12, 13ஆம் வசனங்களிலும் நாம் பார்க்கின்றோம். 1வது வசனம், நம்மில் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்து நிமித்தமும் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசிக்கிறவளும் என்று சொல்லி தொடங்குகின்றார். இந்த முதல் வசனத்திலேயே சத்தியம் என்பது 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. மொத்தமாக 5 முறை இந்த அதிகாரத்திலே சத்தியம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலே, 3வது வசனத்திலே, 4வது வசனத்திலே. முதல் வசனத்திலே சத்தியம் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சத்தியம் என்பவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இருக்கின்றார், அந்த சத்தியமாகிய தெய்வம். அவர் அன்பு கூறுகிற சத்தியமுள்ள தெய்வம். ஆனாலும் உண்மையாகவே அவர் சத்தியத்திலே நிலைத்து நிற்கிறவர். அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கும்போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், வழி சத்தியம் ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை எடுத்துரைத்திருந்தார். அவருடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியமே நம்மை பரிசுத்தமாக்கும். ஆகவே சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்கள், சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்கள், நாம் சத்தியத்திலே நிலை நிற்க அழைக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே அன்பை குறித்து சொல்லும்போது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆகவே அன்பின் ஒரு பகுதியும் சத்தியத்தோடு இணைந்துள்ளது என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் சத்தியத்தின் மேலும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எல்லாரிடமும் அன்புள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்பதையே ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே சத்தியத்தினை அன்பினாலே பிறருக்கு நாம் எடுத்துரைக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அன்பும் சத்தியமும் மிக மிக இன்றியமையாதவைகள். ஆண்டவரே சத்தியம், அதே போல ஆண்டவரே அன்பானவர். 2வது வசனத்திலே, தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாள் என்பதை கிரேக்க மொழியிலே கைரியா என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதற்கு பெண் என்று அர்த்தம். ஒருவேளை பக்தியுடைய ஒரு ஸ்திரீ அல்லது அவளுடைய குடும்பம் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் பெரும்பாலும் இது திருச்சபைக்கும் திருச்சபை மக்களுக்கும் கூறப்பட்ட செய்தி என்றே நம்பப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே திருச்சபைக்கும் திருச்சபையின் மக்களுக்கும்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் தன்னை அப்போஸ்தலன் என்று எண்ணி விரும்பி நம்பினவர்களாகி அவர்களுக்கு நான் மூப்பன் என்று விவரிக்கின்றார். அவர்களுக்கு நான் அப்போஸ்தலன் என்று எழுத தேவையில்லை. 3வது வசனத்திலே பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. ஆகவே நாம் சத்தியத்தை என்றென்றைக்கும் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்திலே வளர வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்பிலேயும் வளர வேண்டும், சத்தியத்திலேயும் வளர வேண்டும். இது முக்கியமானது. அன்பே கடவுள், அதே போல சத்தியமே கடவுள். இரு குணாதிசயங்களும் கடவுளுக்கு உட்பட்டவைகள். ஆகவே அவற்றில் நாம் வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடமிருந்து கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமின்றி யாவரிடம் அன்புள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே கண்டிப்பான நிபந்தனைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தில் நடப்பதை குறித்த மகிழ்ச்சியை 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோம். 4வது வசனத்திலே, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு சந்தோஷப்பட்டேன். இதை 3வது நிருபத்திலும் பார்க்க முடிகின்றது. யோவான் 3ஆம் நிருபத்தின் 4வது வசனத்திலே, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆகவே சத்தியத்திலே நடக்கும்போது அதை கண்டு மற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நாமும் பிறருக்கு சத்தியத்தை அறிவித்து சத்தியத்திலே அவர்கள் நடக்கும்போது சந்தோஷப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே நமக்கு சத்தியத்தை போதிக்கிறவர். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கும்போது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுகின்றார். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அன்பானவர்களே, நாம் சத்தியத்திலே நடக்கிறோமா? மற்றவர்கள் சத்தியத்திலே நடப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோமா? நிச்சயமாகவே நாமும் சத்தியத்திலே நடக்க வேண்டும், பிறரையும் சத்தியத்திலே நடக்க வைக்க வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட தலையாய கடமையாயிருக்கிறது. 5வது வசனத்திலே, இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றேன். திரும்பவும் சத்தியம் மட்டுமல்ல, அன்பிலே நடக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகின்றார். யோவான் அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரம் 34, 35 நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த கற்பனை கட்டளை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திரும்பவும் எடுத்து கூறின கட்டளை. இதை நாம் நிச்சயமாய் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். அதைத்தான் 6வது வசனத்திலே, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. இந்த அன்பின் கட்டளையிலே, கற்பனையிலே நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வது பகுதியாக அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகமும் எச்சரிக்கையும் குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்தி கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத வஞ்சகர்களாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே கடவுள் கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத ஒரு பெருங்கூட்டத்தினர் இருக்கின்றார்கள்.
அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள். அந்த காலத்திலே கினாஸ்டிசம் என்று சொல்லப்படுகின்ற தங்களை ஞானவான்கள் என்று அழைத்தவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. யோவான் அப்போஸ்தலர் இதற்கு எதிராக பேசினார், எழுதினார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் மிக தெளிவாக அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு வாசம் பண்ணினார் என்ற தெளிவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாதவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துக்கள். நாம் நம்பி இருக்கிற விசுவாசத்தை நம்முடைய செயல்களினாலே வெளிப்படுத்த வேண்டும். 8வது வசனத்திலே உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆகவே செய்கைகளின் பலன் மிக இன்றியமையாதது. மார்க்கு நற்செய்தியாளர் இதை குறித்து எழுதும்போது 9ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாயிருக்கிறபடியினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தங்களுடைய செயல் நிமித்தமாக என்ன ஒரு சின்ன காரியத்தையோ பெரிய காரியத்தையோ செய்தாலும் அதற்குரிய பூரண பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே பூரண பலனை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவிற்காக பல்வேறு நற்கிரியைகளை செய்ய என்றைக்கும் ஆயத்தமாயிருப்போமாக. 9வது வசனத்திலே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நிலைத்து நின்று கிறிஸ்துவை மறுதலியாதபடி பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதையே வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகின்றது. 4வது பகுதியாக பொய் போதகர்களிடம் விழிப்புடன் இருக்க வேண்டும். 10வது 11வது வசனங்களிலே ஆண்டவர் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவர்களை வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்றும், இப்படிப்பட்டவர்களை உபசரிக்க வேண்டாம், அவர்களுடைய துர்க்கிரியைகளிலே நாம் பங்கு பெறக்கூடாது என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாயிருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இதை தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதபடி ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நிறைவாக உங்களை நேரில் சந்தித்து உங்களை வாழ்த்துதல் சொல்ல விரும்புகிறேன் என்றும் முகமுகமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன் என்றும், எழுத வேண்டிய காரியங்களை காகிதத்தினாலும் மையினாலும் எனக்கு எழுத மனதில்லை என்பதையும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆகவே இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு. அவற்றை காகிதத்தாலும் மையினாலும் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று யோவான் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே படிக்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய செய்திகளை எழுதி முடியாது, சொல்லி முடியாது, எண்ணி முடியாது. ஆகவே நாம் நேருக்கு நேர் இருக்கும்போது எப்போதும் முகமுகமாய் கர்த்தருடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவோம், கேட்போம், சத்தியத்திலே வளருவோமாக. அப்படியாய் கிறிஸ்துவின் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் நாம் வாழ்த்துதல் சொல்ல கற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகி ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சத்தியத்திலே வாழ்வோம், சத்தியத்தை அறிவிப்போம், சத்தியத்திலே நடப்போம், அன்பை காத்து கொள்வோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.